கேஜி வெல் known as MPD ரெண்டு டீமோட 12th மேன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. மேட்ச் ஹோல்ட் பண்ணுங்க. எஸ்கேஜி வந்து 12th மேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பேட்டிங் ஆடணும். எவ்வளவு நிமிஷம்ன்றதை பாருங்க. அவங்களோட போலிங் சைட்ல இருந்து அதை நோட் பண்ணி எடுத்துக்கலாம். போலிங் சைடுக்கு கிடையாது, பேட்டிங் சைடுக்கு நோட் பண்ணுவாங்க. பேட்டிங் சைடுக்கு நோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதை மறுபடியும் வந்து சொல்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரெண்டு நல்ல டீம் முதல் மேட்ச் வந்து சூப்பர் வின் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் நியூட்டன்ஸ் அகைன்ஸ்ட் யுனைடெட் 11 டீம் எம்பிடி வில்லோ கூட ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினாங்க. நல்ல கேம் விளையாடினாங்க. ரெண்டு வின், நல்ல தரமான வின் ரெண்டு அணிக்குமே. பட் இன்னொரு வின் தேவை செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு. அருமையான ஒரு ஷாட். திஸ் இஸ் மேக்ஸிமம். வீருபாய் வீரேந்திர சேவாக் ஒரு மேக்ஸிமம் எப்படி இருக்குவா அந்த மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஷாட் ஆஃப் த டே ஃப்ரம் சிவா. ஆறு ரனுக்கு ஒரு விக்கெட் டீம் எஸ்கேஜி. நியூ பேட்ஸ்மேன் வந்து உள்ள வந்திருக்கிறது சந்தோஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 for 1 அப்படின்றத அப்டேட். கிளாசிக் பஞ்ச்.
நைஸ்லி பவுல். நல்ல ஒரு ஓவர், மொதல் ஓவர் அண்ட் ரெண்டாவது ஓவரும் அகைன்ஸ்ட் யுனைடெட் 11 54 ரனுக்கு பவுலிங் போட்டாங்க இந்த ஸ்குவாட். அதனால் பவுலிங் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் இன்னைக்கு டேல பொறுத்தவரை மெட்ராஸ் மியூட்டன்ஸ். டாப் 4 பவுலர்ஸ், எல்லா பவுலர்ஸுமே ஒரு கிளாசிக்கான பவுலர்ஸ், எல்லாம் ஆக்டிவான பவுலர்ஸ். ஸோ இந்த கேட்ச் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் கேட்ச் அவார்ட் அந்த லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கலாம். அக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரை இந்த ஃபீல்டருக்கு ரெண்டு. இந்த ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ரெண்டு நல்ல டீம் அகைன்ஸ்ட் வில்லோ வாரியர்ஸ். 90+ ரன்ஸ் விளையாடிருந்தாங்க டீம் எஸ்கேஜி. பட் இந்த கேமில் வந்து அவ்வளோ ரன்ஸ் விளையாடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத மொதல் 2 ஓவரில் சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் பவுலர்ஸ் இந்த பவர் பிளே ஓவர்ஸ் முடிவுக்கு வந்திருக்கிறது. எண்ட் ஆஃப் 2, டீம் ஸ்கோர் 11, லாஸ் ஆஃப் 1. இந்த ப்ரீவியஸ் மேட்ச்சில் ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் விளையாடினாங்க, நிறைய பவுண்டரிஸ் இருந்தது. பட் குவாலிட்டியான பவுலிங் கூட விளையாடும் போது அந்த பவுண்டரிஸ் ரெடியூஸ் ஆகும். அந்த விஷயம் தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ். நல்ல ஸ்பெல் சதீஷ் அண்ட் டிண்டா. போன ஓவர் 6, இந்த ஓவரில் 5, மொத்தம் 11. அண்ட் மூணாவது ஓவர் அட்டாக் பண்ணுறதுக்கு நெய்வேலி எக்ஸ்பிரஸ். ஸோ டெட்லி காம்பினேஷன். மொத்தம் 4 பவுலர்ஸ், 4 பவுலருமே தரமான பவுலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பவுலர்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு ஆப்ஷனுக்கு அப்பு திரு அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ராவே வெளியில் பவுலர்ஸ் இருக்காங்க. கரெக்டாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பவுலர் இருக்காங்க உள்ளே. பார்ட் டைம் பவுலர்ஸும் 2 பேர் இருக்காங்க. நைஸ்லி பிளேட். அண்ட் அம்பையரோட சிக்னல் என்ன அப்படின்றத கொஞ்சம் கிளியராக கொடுங்க. பவுண்டரி சிக்னல். ஓகே, ஃபர்ஸ்ட் பவுண்டரி. முதல்ல ஒரு 6 வந்தது, இப்போ 4. வெல்கம் பவுண்டரி டீம் எஸ்கேஜிக்கு. சியர் லீடர்ஸ் ரெடி ஆயிடுங்க. யார்கர் டெலிவரி. ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு மணி கணேஷ் அவர்களுக்கு. இந்த அவார்டை வழங்குறதுக்கு கேசிசி சீனியர் லோகேஷ் அவர்கள் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நல்ல ஷாட், அது கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கேம் ஆன். விக்கெட்டை விட்டாலும் வந்து இந்த ஓவரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸை பிடிக்கிறாங்க அகைன்ஸ்ட் ஆனந்தன். பேலர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. சைட்லேயும் வந்து செகண்ட் ஹாஃபில் பவுலிங் போடுறதுக்கு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. சந்தோஷ், வில்லியம்சன், சிவா, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய லிஸ்ட். அதனால் இந்த பேட்டில் தரமாக இருக்கும். டவுன் த ட்ராக் அண்ட் த்ரூ த கவர்ஸ். நல்ல ஒரு ஷாட்டுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இட்ஸ் ஒன் மோர் பவுண்டரி, தேர்ட் பவுண்டரி இந்த ஓவரில் மட்டும். பிக் ஓவர் ஃபைட் பேக் பண்ணுறாங்க டீம் எஸ்கேஜி வித் பவுண்டரிஸ்.
Very good strike, a strong hit and expensive over. One more maximum on team SKG. ஒரு ஃபைட் பேக் பண்றாங்க. பஞ்ச் மொத்தம் 4 பஞ்ச் வந்திருக்கு. லெஃப்ட் ரைட் அப் டவுன். கிக்கிரி மிக்கிரி வேலை. அதுதான் ஸ்கோர் அப்டேட். லாஸ் ஆஃப் 1. சிவாவை லூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட். பட் வில்லியம்சன் அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேருமே நல்லா செட் ஆகிருக்கிறாங்க பேட்டோட. 2 பவுண்டரிஸ் ஆளோட பேட்டில் ஒரு ஆளுக்கும் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட்ல ரொம்ப அழகா நின்று கொண்டிருக்கும் சூர்யா அவர்களுக்கு ஸ்விங் அண்ட் மிஸ். சதீஷை உள்ள கொண்டு வராங்க அட்டாக் பண்றதுக்காக. விரைவில் திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஒயிட் சிக்னல். அந்த பக்கம் பந்து வந்தா பாஞ்சு எடுக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கிறோம் சூர்யா அவர்களை. The couple of friends, good running, நல்ல ரன்னிங் கேம். மொதல் ஓவர் 2 ஓவர் வந்து பவர் பிளே ஓவர்ஸ் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் பவர் பிளேக்கு அப்புறம் வந்து பேட்டர்ஸ் ரொம்ப நல்ல ரன்ஸ் விளையாடி இருந்தாங்க. நல்ல ஒரு எஃபோர்ட், சூப்பர் எஃபோர்ட். ஆனாலுமே வந்து தாண்டி பவுண்டரி போயிருக்கு. போன பேட்டரை எப்படி விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்துருக்காங்க இந்த விக்கெட்டையும். சிவாவோட விக்கெட்டை எடுத்த மாதிரியே வில்லியம்சனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. சதீஷ் டீம் மெட்ராஸ் மியூடன் காட்ட செகண்ட் விக்கெட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட். வில்லியம்சன் நல்ல ஃப்ளோவில் இந்த பேட்டரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க டீம் மெட்ராஸ் மியூடன். அவுட்சைட் ஆஃப் ஸ்டம்ப். பால் நல்லாவே வந்து டிராவல் ஆகுது. பால் ஒரு கரெக்டான லென்த்தில் போடும்போது low full toss with extra speed.
A single to end the overs. It's 39. 9 from it, but one important wicket. Welcome back to the action. First 4 overs, 39, loss of 2. Team SKG அடுத்த 4 ஓவருக்கு என்ன ஸ்கோர் விளையாட போறாங்க, எந்த அளவுக்கு bowling போட போறாங்கன்றத பார்க்க போறோம். ஓவர் நம்பர் 5 ரகு. முதல் பாலே மேல போயிருக்கு, ஃபீல்டர் அண்டர்நீத் அண்ட் வெல் டேக்கன், வெல் பேலன்ஸ் டேக்கன். வந்த முதல் பாலே வந்து விக்கெட் எடுத்திருக்காரு அக்ஷர் பட்டேல். அகைன்ஸ்ட் இங்கிலாந்து கூட எப்படி வந்து சூப்பரா மொதல் பாலே வந்து பட்லரோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ அதே போல வந்து மொதல் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் எவ்வளோ கேள்வி, ஒய் அக்ஷர் பட்டேல், ஒய் சிவம் டூபே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்லாம் இருந்தது. அதுக்கு வந்து சில நல்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் கூட ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கிட்ட இல்லை. ஒய் டூபே, டூபே பே பே பெ பே அப்படின்னு கூட சொல்லலாம், ஒன்றும் முடியல. ஆனால் டூபேக்கு பதிலாக சூர்யாவை செலக்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா ரன் விளையாடி இருப்பாப்ல. கை காட்டு சூர்யா, அவங்களுக்கு ஜூம் வைக்க சொல்கிறேன். யோயோ, அதாவது நான் சொல்றது கிரிக்கெட் ஆடுவீங்கன்னு சொல்ல, டான்ஸ் நல்லா ஆடுவீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். ஓகே, டூபே பற்றி பேசுறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பேட் சீசன் இருக்கலாம், அவருக்கும் ஒரு பேட் சீசன். விராட் கோலி போல் அவருக்கும் வந்து இந்த சீசன் வந்து சரியாக அமையல. இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம், பிகாஸ் அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், ஒரு ப்ரெஷரில் விளையாடிட்டு இருக்காரு. நம்ம சப்போர்ட் பண்ணோம் ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக. ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் இன்னைக்கு டேயில் விளையாடி கூட கொடுக்கலாம், ஒரே நாளில் ஸ்டார் ஆகலாம், அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கலாம். அதனால் நத்திங் டு சே. ரொம்ப அதிகமாக வந்து ஒரு பிளேயரை ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு கேம் மறுபடியும். நியூ பேட்டர் உள்ளே வந்திருக்கிறது லெஃப்ட் ஹேண்டர் வருண். எக்ஸ்ட்ரா டர்ன் ஆயிருக்கு பால், டபுள்கான சான்ஸ், ரிஸ்க் எடுக்கிறாங்க, டபுள் கன்வெர்ட் ஆயிருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் யுனைடெட் 11 மொதல் ஓவரில் 13 ரன் போலிங் போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஓவரில் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க, விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இப்போ டீம் மொத்தமாக 54 ரன் தான் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் இந்த மேட்ச்சில் வந்து 10 and above, ஒரு 8 and above ரன் ரேட்டில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸ்கோர்
ரெண்டு டீமுக்குமே வெல் பேலன்ஸ்டாக இருக்காங்க. உள்ள பேட்டர்ஸாக இருக்கட்டும், பவுலர்ஸாக இருக்கட்டும். அதனால் ரிசல்ட்ஸ் யாருக்கு வேணால் கிடைக்கலாம். யார்கர் அருமையான ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல. ஐ திங்க் அரௌண்ட் விக்கெட்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ரகுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அந்த எண்ட்லேருந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு பவுலிங் போடலாம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து. Again, one more good delivery. கொஞ்சம் வைடா போயிடுச்சு அப்படின்னா எடுத்து ரன் அவுட்கான ட்ரை இருந்திருக்கும். டபுள்கான சான்ஸ். குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். நாட் அவுட் சிக்னல். இட்ஸ் a comeback over. Just 4 from 8. ரகு நல்ல ஒரு ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டீமுக்கு. End of 5, 43, loss of 3. 43க்கு 3. நல்ல ஒரு ஓவர் இது. அப்புவோட ஃபேன்ஸ்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க, அப்பு போலிங் போடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலாக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க கமெண்ட்ரி பாக்ஸ் தமிழுக்கு. டீமுக்கு தேவை அப்படின்னா பட்டுன்னு உடனே மொதல் ஓவர் கூட பவுலிங் போடக்கூடிய வீரர். இன்னைக்கு டேல டீம்மேட்ஸ் இருக்காங்க, பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னால பேட்டிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓவர் நம்பர் 6 பிரதீஷ் என்கிற டிண்டா. ஓ பேட்டர்ஸ் நிறைய சீக்கி ட்ரை பண்ணுறாங்க. பட் கனெக்ஷன்ஸ் இது அவ்வளோவா சரியாக பண்ணல. விண்டு சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னும் போது பேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஷார்ட் செலெக்ஷன்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் ஆட்டோ ரஞ்சித் இப்போ பைக் ரஞ்சித்தாக மாறி இருக்காரு. நைஸ்லி பவுல். நல்ல ஒரு எனர்ஜி பவுலர் சைட்லேருந்து. அண்ட் பேட்டர் வந்து கூல் அண்ட் கம்போஸ்டாக சிங்கிள் விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி 16 பால்ஸ் 16 பாலுக்கு வந்து ஒரு 30 ரன் அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோர். அடுத்து 35 to 40 ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மேசிவ் டோட்டலாக மாறும். இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ். Nicely bowled. Fast and furious. Fast and furious. கிடைச்ச ரன்ஸ் எடுக்கிறாங்க. கடைசி 2 ஓவர் பவுண்டரிஸ்க்கான சான்சஸ் கொடுக்கல பவுலர்ஸ். லாஸ்ட் 12 balls நோ பவுண்டரி. நிறைய டாட் பாலும் பவுலிங் போட்டிருக்காங்க. ஒரு 5 to 6 டாட் பால்ஸ் லாஸ்ட் 12 balls. Nicely bowled and dot ball to end the over. Another good over. Team Madras Mutants super comeback கொடுக்குறாங்க. First 4 overs 39 இருந்தது. பட் இப்போ கடைசி 2 ஓவரில் 7 ரன்னுக்கு பவுலிங் போட்டுருக்காங்க. கடைசி 12 பால் நோ பவுண்டரி 1 wicket and 7 runs.
லாஸ்ட் 2 ஓவர்ஸ், கடைசி 2 ஓவர். 6 ஓவருக்கு 46க்கு 3. அதுதான் ஸ்கோர் அப்டேட். இது வைடர் சேர்த்து 47. 12 பால் மிச்சம் இருக்கு இன்னும். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர்ஸ் கடைசி 2 ஓவரில். 2 ஓவர் கையில் இருக்கு இது டீம். நல்ல ஒரு ஷாட் கேப்ல போயிட்டு இருக்கு. ரிசல்ட் கட்டாயமா இருக்கு இந்த ஷாட்டுக்கு. The boundary result, and after so long team got 4 important runs and team 50 SKG. Music please. நீ புல்லட் வண்டக்கி வச்சத பாடு குடு 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 கனி அந்தால துரியானே சூபித்த பா சிக்கு 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 முக்கனி புல்லட் வண்டக்கி வச்சத பாடு குடு 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 கனி அந்தால துரியானே சூபித்த பா சிக்கு 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 முக்கிக்கு 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 The full toss, strong hit, extra strong ஓட போட்டிருக்காங்க. ஒரு கூலிங்கா அதேதான் 6. கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும். not out signal. Down the track வராங்க. ஒரு ஸ்லோ ஹிட். சந்தோஷ் இந்த ஓவரில் டீமுக்கு தேவையான ஒரு குயிக் 10 ரன்ஸ். 3 பாலில் 11 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க டீம் எஸ்கேஜி. அண்ட் 1 2 மொத்தம் 2 ஃபீல்டர் இருந்தாங்க. 2 ஃபீல்டருமே வந்து இந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். A couple of friends. ஃபுல்லாக குரூப்பில் இப்போயே வந்து ட்ரீம் 11க்கு லிங்க் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாயின் ட்ரீம் 11 இனி கான்டாக்டில் போட்டு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆன் சைடில் டார்கெட்ஸ் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. ஆனால் பவுலர்ஸ் ஆல்ரெடி 14 ரன்ஸ் இந்த ஓவரில் 60 ரன்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 7 பால்ஸ் இவரோட கடைசி பால். லெஃப்ட் ஹேண்டர் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஃபீல்ட் செட் பண்ணது ஆன் சைடில், பட் பேட்டர் விளையாடுறது ஆஃப் சைடில். A couple of runs and a good numbers added in the total. End of 7, 62. Loss of 3. நாளை கேஜிகே விக்கி பிறந்தநாளை முன்னிட்டு கோயிலம்பாக்கத்தில் ஒரு 2000 பேருக்கு இலவச பிரியாணி, ஒரு 5000 பேர் இல்லை 10,000 பேருக்கு பிரியாணி. அதாவது பக்கத்தில் இருக்க சாமியானா அவங்ககிட்ட வந்து இதுக்கு பத்தலை, அதாவது அந்த டபரா பத்தலை அப்படின்றதால 10,000 பேரோட நிறுத்திக்கிறாங்க. 10,000 பேருக்கு ஏனியாக 2000 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அண்ட் லாஸ்ட் ஓவர் மறுபடியும் ஆனந்தன் 62 and last 6 balls 6 important deliveries. ஆனந்தன் to சந்தோஷ். ஆஹா அருமை, தூக்கி போடு அள்ளி தூக்கி போட்டிருக்காங்க. பொக்லைன் ஷாட் இது, அதாவது ஜேசிபி அள்ளி இப்படி தூக்கி போட வர வண்ட அந்த மாதிரி அள்ளி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பேட் ஏதாவது படகு மாதிரி இருக்கு, அதில் பட்
வெல் பிளேட் அண்ட் கால் ஃபார் 2 இருக்கு. ரெண்டு பேட்டர்ஸுமே சான்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஹிட்டர்ஸ். லெஃப்ட் ரைட் அப்படிலாம் வந்து விஷயமே கிடையாது. சந்தோஷ் நல்ல 360 விளையாடக்கூடியவர். அதே போல் லெஃப்ட் ஹேண்டர் நேச்சுரலாகவே அவருக்கு விண்டு இப்போ சப்போர்ட் ஆகும் ஈவினிங் டைமில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரலாம். ஃபர்ஸ்ட் 2 பால் 8 ரன்ஸ் அண்ட் டீம் ஸ்கோர் 70 ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நம்பர் வந்து போர்டில் வந்திருக்கு டீம் எஸ்கேஜிக்கு. ஆஹா, அருமையான ஒரு பிக்கப் ஷாட். ஒன்ஸ் அகைன் அன்ஸ்டாப்பபிள். 1 2 3 ஃபீல்டர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. Yes, much needed. A much needed delivery for Madras Mutants. And last 2 deliveries, left hand chance கிடைக்குது. And team SKG அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தேவையான ரன்ஸ் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பேட்டர்ஸ். 70+ அப்படின்றது அதுவும் குவார்டர் ஃபைனல்ன்றது நல்ல ஸ்கோர். இப்போ 2 பால்ஸ் இருக்கு. 2 பால், 2 பால் எவ்வளோ ரன்ஸ் விளையாடாங்கன்ற விஷயமும் வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும் கேம்ல. லாஸ்ட் 2 டெலிவரிஸ் ஆன் ஸ்ட்ரைக்ல வருண் சிங்கிள் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாலுமே இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சந்தோஷ் 76 already. One more to go. Yorker. It's a very good Yorker. வைடா அடிச்சிருக்காங்க. ரொம்ப வைடா அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் சந்தோஷ் கிட்ட இருந்து. அண்ட் சூப்பரான ஒரு ஃபினிஷ் பண்ணுறாங்க. 78 ரன்ஸ் வந்து போர்டில் வந்திருக்கு எஸ்கேஜியோட இன்னிங்ஸில். அருமையான ஒரு ஃபைட் பேக். ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் டீம் 39 இருந்தாங்க. அடுத்த 2 ஓவரில் பவுலர்ஸ் பிடிச்சாங்க. அடுத்த 2 ஓவரில் மறுபடியும் பேட்டர்ஸ் பிடிச்சாங்க. இதுதான் நல்ல பேட்டில், ஒரு ஹெல்த்தியான பேட்டில். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவர் ஆனந்தன் கிட்ட இருந்து. ரிமைனிங்ஸ் 3 பவுலர்ஸ் கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. பட் ஆனந்தன் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஆனந்தனை டார்கெட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் டீம் எஸ்கேஜி. மோர் தென் 30+ ரன்ஸ் இன் 2 overs. அண்ட் ரிமைனிங் பவுலர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. டீம் 78 ரன்ஸை டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு. பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து சந்தோஷ் நியர்லி 40 ரன்ஸ் கிட்ட விளையாடிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு முக்கியமான நாக் அவுட் கேமில் அகைன்ஸ்ட் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். இது பவுலிங் சைடில் சதீஷ் நல்ல ஒரு பர்ஃபார்மிங். தொடர்ந்து ரகு அண்ட் பிரதீஷ் எல்லாருமே வந்து கண்ட்ரோலில் இருந்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் ஆனந்தன். Anyhow, it's all about today. ஸோ ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வேரியேஷன்ஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ வி கான்ட் பிளேம் எனி ஒன் ஃபார் எனி திங். அண்ட் 8 overs 79 இஸ் த நியூ டார்கெட். ஒவ்வொரு கேமும் புது புது கேம். அதில் இந்த கேமில் வந்திருக்க டார்கெட் 79-48. சத்யா அண்ட் கோ வாக்கிங் இன் டு த மிடில். த யங் ஸ்குவாட் அகைன் உள்ளே வந்திருக்கிறாங்க. அகைன்ஸ்ட் மெட்ராஸ் மியூட்டன்ஸ் 79 ரன்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் மியூட்டன்ஸோட பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க. கேசிசியின் அன்பு சின்னவர் அண்ணன் மகேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் இப்போது இங்கிருக்கும் அனைவருக்கும் கூல்ட்ரிங்க் வாங்கி தருவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி தருவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்கிட்டே இல்லாத சட்டை போட்டு வந்திருக்காரு. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு பிசிசி கேப்டன் அண்ட் எம்கே பிரதர்ஸ் கேப்டன்ஸை இங்கே வெல்கம் பண்ணுறோம். இன்னொரு நல்ல பேட்டல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. லைவில் இணைந்தீர்கள். முடிஞ்சா
வீட்டில் இருந்து பைக்கில் பெட்ரோல் போட்டுன்னு இங்கேயே கூட நேராக வந்து மேட்ச் பாருங்கள். இங்கே வந்து நல்லா அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. அதே போல் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பெரிய பூஸ்டப் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர். அதில் சேர் லீடர்ஸ் சேர் கேர்ள்ஸும் அடக்கம். அதே போல் இந்த டோர்னமெண்ட் வந்து சீரும் சிறப்பமாக நடைபெறுவதற்கு மாமா முரளி மற்றும் ஷான்டைட் அஜித் குமார் இருக்காரு. சும்மா போய் பெருகிட்டு வராங்க இருக்குது கொஞ்சம். இந்த பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்காக 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஒன்று சதீஷ், இன்னொன்று சன்சினா. ஃபர்ஸ்ட் பால் சக்தி கிட்ட இருந்து. ஆஹா, அருமையான ஒரு பால். எல்பிடபிள்யூ அதை வச்சு விளையாடணுன்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் அதை வச்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப அக்யூரேசியாக பார்க்கணும். டவுன் லெக் இருக்குது, ஆஃப் ஸ்டெம்ப்லேருந்து இப்படி வந்துச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கான டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கையில் கிடையாது. அது இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சு விடலாம். ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இது சக்தி கிட்ட இருந்து. ஒரு யாருக்கு டெலிவரியோட ஆரம்பிச்சிருக்காரு. ஷாட், ஸ்ட்ராங்கான ஹிட். இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பேக் பவுண்ட் வேணும். வந்த இடத்துல அப்படியே வந்து ஃபெச் பண்ணி அடிச்சிருக்காங்க. வெல்கம் பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பவுண்டரி மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு. வாட்டர் பாட்டில் இல்லைங்க, வாட்டர் கேனே தூக்கின்னு போற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்கு உடம்புல. nicely played, super timing, the pure timing. வேகத்தை அப்படியே வந்து விவேகமா மாத்தி பவுண்டரி எடுக்கிறாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். சதீஷ் எஸ் மெனி ஷாட்ஸ், 360 விளையாடக்கூடிய பிளேயர். விண்டு எந்த பக்கம்னாலும் அந்த பக்கத்துக்கு விளையாடக்கூடிய பிளேயர்.
பால் அவுட்டா? A good top. Super connection. அருமையான ஒரு ஸ்வீப். So completely it's a big over for team Madras Mutants. 10 plus runs first over. The 6 to end over is a big. Over number 2 Sanjay கிட்ட இருந்து Sanjay 2 important overs ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா பவர் பிளேல எவ்வளோ ரன்ஸ் விளையாடுறாங்க, எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து கேம் ஓரளவுக்கு ப்ளே பண்ணோம். மொதல் ஓவர் வந்து பேட்டிங் சைடுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் செகண்ட் ஓவர் ஒரு யங்ஸ்டர் உள்ள அட்டாக் பண்ண வந்திருக்காரு. சஞ்சய் மேன் டு வாட்ச் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சென்னை கிரிக்கெட். வெல் பவுல். நோ டைமிங். ஸ்விட்ச் இட்டு திரும்பும் போது இந்த மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. டைமிங்கே கிடையாது பேட்டருக்கு. ஒரு நல்ல ஒரு பவர் எனர்ஜி உடம்புல இருக்கு. பிகாஸ் யங் பிளட்ஸ். ஈஸி கேட்ச்கான வாய்ப்பு. கார்டன் போல். ஓ மை காட், the plan work out ஆயிருக்குது. and சதீஷ் டிசப்பாயிண்டோட திரும்புறாரு பெவிலியனுக்கு. சஞ்சய் climbed a big wicket. சதீஷோட விக்கெட் ஒரு டேஞ்சர் மேன் டிபார்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். ஆஹா அருமை. நைஸ் டு வாட்ச் த நியூ ஸ்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல
ஒரு புதிய நட்சத்திரம் சென்னை கிரிக்கெட்டுக்காக சஞ்சய். அருமையான ஒரு பால். லவ் டு வாட்ச். மெய்சில் இருக்கும் ஓவர் இது. அருமையான ஒரு பந்து வீச்சு அண்ட் கம்பேக் ஓவர் டீம் எஸ்கேஜிக்கு. இது அல்லவா போட்டி. மொதல் ஓவர் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு, செகண்ட் ஓவர் இது கம்ப்ளீட்டா எஸ்கேஜிக்கு. சூப்பரான ஒரு ஓவர் சஞ்சய், விக்கெட். அண்ட் மொத்தத்தில் எவ்வளோ ரன் அப்படின்னா ஒரு ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு இந்த ஓவர். அருமையான ஒரு ஓவர். மதன் ஒரு ரன் தானே மதன்? சக்தி ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட் அவ்வளோதானே? ஓகே. கேம் ஆன். மொதல் ஓவர் உனக்கு, ரெண்டாவது ஓவர் எனக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கினாங்க. அண்ட் ஓவர் நம்பர் 3 வில்லியம்சன் உள்ள கொண்டு வராங்க. வில்லியம் டூன் அருமை. நல்ல ஒரு பாலோட ஆரம்பிச்சிருக்கு வில்லியம்சனோட ஓவர். வில்லியம்சன் டு சன்சினா. அகைன் இட்ஸ் a good delivery. கீப்பிங் பண்றதுக்கு அப்படியே அருமையா இருக்கும் இந்த நேரத்தில். இது மாதிரி பீட் அண்ட் வரும்போது வந்து கீப்பருக்கு ஜாப் ஃபீல் குட் கொடுக்கும் இந்த மாதிரி பால்ஸ்லாம். ஒரு பேட்டரை மிஸ் பண்ணிட்டு ஒரு பால் பின்னாடி கீப்பர் கிட்ட போகுதுன்னா அது ஆல்மோஸ்ட் விக்கெட் பால். 2 dot balls and next ball. Now Tiger மேல தான் போயிருக்கு. And easy tag and this is safe and the team SKG ஓட ஒரு safe and சக்தி சூப்பரான ஒரு டேக்கர் and wicket number 2 கிளைம் பண்றாங்க team SKG. 2 important wicket, 2 dangerous fellows back to the pavilion. மொதல் ஓவர் பெரிய ஓவர், அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பவுலர்ஸோட மாயாஜாலம். Responsibilities. Appu. It's a low full toss. Off the mark straight away with single. Nicely bowled. நிறைய பீட் அண்ட் வந்திருக்கு அண்ட் அம்பையர் கிட்ட இந்த ஓவர் சிக்னல். இந்த ஓவர்லேயும் ஒரே ஒரு ரன் அண்ட் ஒரு விக்கெட். தரமான ஒரு கம்பேக். கடைசி 12 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காங்க. மொதல் ஓவரில் ஒரு பவுலர் அடி வாங்கும் போது அவரோட பார்ட்னர்ஸ் அதாவது ரிமைனிங் பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கம்பேக் டீம் எஸ்கேஜி கிட்ட இருந்து. நல்ல ஃபைட் அண்ட் ரிமைனிங் ரன்ஸ் இன்னும் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். 79 - 18. இன்னும் 5 ஓவருக்கு 61 ரன் விளையாடணும். அண்ட் இந்த நேரத்தில் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முக்கியமான ஸ்பான்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதன்மை ஸ்பான்சர் சிவஹோம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதுக்கப்புறம் எம்எஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எஸ்கேஜி அண்ட் காந்திஸ்வரன் ட்ரஸ்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் ஜிடி ஈவெண்ட்ஸ், ஆர்ஆர் பில்டர்ஸ், டிஜே டெவலப்பர்ஸ், அஜய் கிருஷ்ணா கேட்டரிங்ஸ் அண்ட் கமலா இண்டஸ்ட்ரீஸ், எல்ஐ ஸ்போர்ட்ஸ், ஜேபி ஸ்போர்ட்ஸ், டிஜிட்டல் ட்ரீம்ஸ் அண்ட் பிகேசிசி. Oh my God, this is master class. This is master class and monster hit from
Sweep master. Digital Dreams, PKCC, KGK, and Comedy Box Tamil, Serum Kaligal, Tanvi's, Khalil Mott, Keethi, Reality, and Vinos 11. The Marvel Suchate were confident, எக்கச்சக்கமான கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்காங்க பிகாஸ் அந்த மிடில் ஆஃப் த பேட் அந்த சத்தம் அது இன்னும் ஒரு 4-5 பாலுக்கும் வந்து மைண்டில் இருக்கும். இன்னும் விளையாடு, இன்னும் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி ஒரு மிடில் ஆஃப் த பேட் அது. ஒரு பேட்டர் வந்து ஹிட் அடிச்சாவே அடுத்த ஒரு 2-3 பாலுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ட் அப்படியே இருக்கும். ஓகே ரெடி கைஸ். ஓகே நெக்ஸ்ட் பால் செட் ஆகிடுங்க. ஸோ அந்த அடுத்த 3-4 பாலுக்கு இன்னும் ஒரு பவுண்டரி ஆர் மிடில் ஆஃப் த பேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த இன்னிங்ஸ் பில்டப் ஆகும். Oh my God, this is a wonderful delivery. கமிட் ஆக வச்சாங்க பேட்டர் அப்படி போ டிரைவ் போகிற மாதிரி போ நான் போடுறேன் ஸ்லோ ஏர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்ஸு. மணிகுலு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பேட்டர், ஒரு ஆங்கர். பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் பேட்டில் மட்டும் கிடையாது பால்லையும் வந்து ஸ்டார். ராக் ஸ்டார் ஜட்டு மாதிரி ஒரு ஸ்டார் டீம் எஸ்கேஜிக்கு. ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர். ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸ் இண்டோர் டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சீரியஸ் அவார்டை கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. Again, it's a good delivery and fielder தாண்டி போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான சான்சஸ் அது கொடுக்கல. அந்த ஃபீல்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் ரன் அவுட்கான சான்சஸ் கொடுக்கல. பேட்டர்ஸ் அண்ட் கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Bang the target and one more wicket. Team SKG climbed another big wicket. Manigulu, lot of expectation into the anchor rolling பண்ற player but team SKG clean பண்ணிருக்காங்க. மொத 3 important wicket. Number 1 Satish, number 2 Sanchina and number 3 Manigulu. 3 important wickets in first 4 overs. 27 loss of 3 end of 4. Loss of 3 and நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். அண்ட் ஐ காட் அ கால் வினோதனா கிட்ட இருந்து. அவங்க வந்து ஒரு பெரிய விஷ் பண்ணாங்க. டீம் எம்பிடிக்கான ஒரு வெல் விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் டீம் மெட்ராஸ் நியூட்டன்ஸ் அவங்களுக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிசர்வ் ஃபார் விக்டரி. சண்டை செய்கிற எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே போல் சக்ஸஸும் தொடர்ந்து வரும். அந்த விதத்தில் 2-1 2 டீமுக்குமே வந்து ஆல் த வெரி பெஸ்ட் இன் அட்வான்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் சார்பாக.
அண்ட் வாட் இஸ் திஸ்? ஒரு நல்ல ஷாட் இது, 4 ரன் கிடைக்கணும். ஆனால் ஃபீல்டர்ஸ் நான் தான் இருக்கேன்ல, நான் தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தடுத்துருக்காங்க. 1 hand கிவிங் ஹேண்ட்ஸ் 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு கை நம்பிக்கை, அது 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. தென் ஓவர் நம்பர் 5 மறுபடியும் சஞ்சய். இதனால் சேலஞ்சிங்கான ஒரு ஓவராக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு விளையாடுறதுக்கு. நல்ல ஒரு வேகம் இருக்குது, அதை விளையாடக்கூடிய விவேகம் பேட்டர்ஸ் கிட்ட இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். லாஸ்ட் 5 balls இந்த ஓவரில். நியூமேன் புகழ் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் அப்பீல், லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் அண்டர் டிஸ்கஷன் போகிறாங்க. கீப்பர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்தில். பட் பேட்டிங் சைடில் இருந்து அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. அம்பையர் சைடில் இருந்து டிசிஷன்ஸ் அதுக்காக வெயிட்டிங். இட்ஸ் விக்கெட் சிக்னல் கொடுக்குறாங்க. விக்கெட் சிக்னல் கொடுக்குறாங்க அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தீங்க? ஏசப்பா, மெட்ராஸ் மியூடன்ஸ் 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் டாப் ஆர்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. நியூ மேன் டு கிரீஸ் அகூன். ஆஹா அருமை. பட் ஒயிட் சிக்னல். வேகம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் ஹை லெவலில் வச்சுருக்காங்க யங்ஸ்டர்ஸ். சஞ்சய் and easy taken. So well taken, well judged taken. இது அருமையான ஒரு டேக்கன். எல்லாருமே வந்து அவாராக இருக்காங்க ஃபீல்டிங்கில். இதெல்லாம் ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு 6லேருந்து 7 ரன்னை வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க ஃபீல்டர்ஸ். அதே போல் இந்த கேட்சையும் பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு நியூ பேட்டர் உள்ளே வந்த உடனே விக்கெட். அகூன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. டீம் மெட்ராஸ் மியூடன் அண்ட் நியூமேன் திரு உள்ள வராரு. அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? அம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்ன? So what a good delivery. The new man திரு 2 கேம் சேஞ்சர் உள்ள இருக்காங்க. விக்கெட் போனாலுமே ஒரு ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய 2 தரமான பேட்டர்ஸ். ஒரு யங்ஸ்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். திரு அண்ட் அப்பு காம்பினேஷன். அண்ட் கேப்டனோட திங்கிங் உடனே வந்து பின்னாடி வச்சுட்டாங்க. உள்ளே இருந்த ஃபீல்டரை வெளியில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் லைவில் மொத்தம் 205 பேர் பார்த்துட்ருக்காங்க. அனைவருக்கும் பெரிய ஹாய். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃபில் இருக்கும், செக் பண்ண முடியாது. The bang, whoever
யார் வந்தாலும் இன்னைக்கு டே எண்டு அப்படின்ற சொல்றது யார் அப்படின்னா இந்த யங்ஸ்டர், the new star Sanjay. Bang, flying stump and it's a wicket. It's a big wicket. So dot ball and over signal இந்த ஓவரும் தரமான ஒரு ஓவராக அமைந்திருக்கு டீம் எஸ்கேஜிக்கு. ஸோ இந்த ஓவரில் மட்டும் மொத்தம் எத்தனை ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரன்னு 3 விக்கெட். ஸோ கேம் சேஞ்சிங் அது எங்கே நடந்தது அப்படின்னா ஓவர் நம்பர் 2ல இருந்து எஸ்கேஜிக்கு 2வது ஓவரில் தான் ஆரம்பிச்சது. அண்ட் 5 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் 5 டீம் ஸ்கோர் 32க்கு 6. ரிமைனிங் ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 18 பாலுக்கு 47 ரன் தேவை. பாசிபிள் அப்படின்னா கட்டாயமாக விளையாட முடியும், ஆனால் அதுக்கு எஃபோர்ட் மேலே போயிருக்கு. அண்ட் அஃபிஷியலி அண்ட் லாஸ்ட் மேன் டீமோட கடைசி நம்பிக்கை, கடைசி துருப்பு சீட்டு அப்புவோட விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. வாட் அ கம்பேக் ஃப்ரம் டீம் எஸ்கேஜி. ஃபர்ஸ்ட் ஓவரில் 16 ரன்னு, முதல் ஓவரில் 16 ரன்னு லெஃப்ட் ரைட்டு விளையாடிருந்தாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன். பட் சஞ்சயை உள்ள கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு விக்கெட்டாக சாச்சாங்க. இப்போ கேமுக்குள்ள ஸ்டாண்டர்டாக உட்காந்துருக்கிறாங்க. 17க்கு 47 இப்போவும் விளையாடி கேமை முடிச்சாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் விளையாட போகிற அந்த பேட்டர்ஸ் தான் அந்த டேவோட ஸ்டார், இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்னு கூட சொல்லலாம் தாராளமாக. அவுட் ஆஃப் த ஹேண்ட் வெற்றி என்பது அவுட் ஆஃப் த ஹேண்டில் இருக்குது. அதை மறுபடியும் கையில் எடுத்து வரணும் அப்படின்னா ரன்ஸ் வேணும். 17 பாலுக்கு 47 விளையாட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஆனால் அதுக்கு எக்கச்சக்கமாக எஃபோர்ட் போடணும், ரன்ஸ் விளையாடணும். மேக்ஸிமம் சேவை குறைஞ்சது 5லேருந்து 7 மேக்ஸிமம் தேவை மேட்சை கேமை பிடிக்கணும்னா. அருமையான ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணும்போது கையில் ஒரு க்ளவ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு க்ளவ்வை போட்டு கூட பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ராக்கெட் த்ரோ முகிலன் கிட்ட இருந்து பரவாயில்ல அடிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்குறாரு. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல விக்கெட் கட்டா போதுன்னு. This is Fleck and welcome boundary and welcome boundary finally after 18 balls நினைக்கிறேன் the boundary டேஸ்ட் பண்ணாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். வில்லியம்சன் down the track, finger miss. The game கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேஜி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டு இருக்கு. டைட்டானிக் கப்பல் shot, very good shot, and it's a super shot and $1 million catch, one hand catch is maximum and one more boundary வந்திருக்கு இந்த ஓவரில். 2வது பவுண்டரி. இந்த கேம் முடியல, நாங்கள் விளையாடுறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க the men in green, the Madras Mutants.
அம்பானிக்கு 3வது புள்ளியா பிறக்க வேண்டிய நீ இங்க வந்து பிறந்து எங்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. முகேஷ் கரெக்டா இருக்கானா, ஃபிட்டா இருக்கானா? வெல் பவுல், நைஸ்லி பவுல். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். மக்களை மன்னிச்சுங்க, ஒரே நிமிஷம் இடைவிடாம இருமல் வந்துட்டு இருக்கு. 44க்கு 7. இது அருமையான காத்தாடி, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேல் காத்துல அது வாட்டு போயிருக்குது. கேம் இன்னும் முடியல அப்படின்றது தான் இப்ப நம்ம சொல்ல வருது. டீம் 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க. இன்னும் 29 ரன் 11 பால்ல. இப்ப ஆகுது கேம் ஆன். கேம் ஆன் நவ். இதே மாதிரி சம்பவம்லாம் அப்படி நல்ல ஷாட்க்கு அப்புறம் ஆனா விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ரகுவோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அடுத்த பேட்டர் இன்னும் ப்ராபப்ளி செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பேட்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச் எம்கே பிரதர்ஸ் வெர்சஸ் பிசிசி. எம்கே பிரதர்ஸில் வந்து 2 சேஞ்சஸ், பிசிசி வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ எம்கே பிரதர்ஸில் 2 சேஞ்ச். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வராரு, ஒரு பிளேயர் உள்ள வராங்க. அண்ட் பிசிசி பிளேயிங் வித் நோ சேஞ்ச். நியூமேன் டிண்டா. ஸோ அகைன் அந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி டபுள் ஸ்ட்ராங்ல போட்டிருக்காங்க. ஊசே கேம் இஸ் ஓவர். இன்னும் ஆட்டம் முடியல கண்ணா, நான் ஆடுறத பாரு அப்படின்ற மாதிரி 2 சூப்பர் பிக்கப் ஷாட் அண்ட் another maximum for team Madras Mutants. Another news. வெளியிருந்து கேப்டன்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, முடியும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்ஸ் அங்கேருந்து வேர்ட்ஸில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதே போல் டீம் எஸ்கேஜி அவங்களுக்கும் ரன்ஸ் இருக்கு, பேட்டிங் சைடுக்கும் சான்ஸ் இருக்கு. It's a big miss. It's a big miss. And team இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்னு செக் பண்ணும்போது 7 balls 21 runs. 7 பாலுக்கு 21. ஆனஸ்ட்லி இந்த பால் வந்து ரொம்ப முக்கியமான பால். பேட்டிங் சைடு இந்த பாலை வந்து பவுண்டரியை மாற்றினாங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவருக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். பட் பவுலிங் சைட்லேருந்து ஒயிட் சிக்னல். 7 ball 20. 7 பாலுக்கு 20. 7 ball 20. இந்த இம்பார்ட்டன்ட் பால், இந்த
ஏழாவது பால் பவுண்டரி இல்லாமல் பவுலிங் சைட்லேருந்து போட்டாங்க அப்படின்னா 6 பால் 20ன்றது பெரிய டார்கெட் லாஸ்ட் ஓவரில். அதே போல் இந்த ஓவரை பவுண்டரியாக மாற்றினாங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் ஒரு பெரிய ஹோப் இருக்கும் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு, பிக் பால் பூட் டீம்ஸ்க்கு. அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. இட்ஸ் a big ball for team SKJ. Dot ball to end the over, end of 7. அதெல்லாம் விஷயம் 6க்கு 20 அவ்வளோதான், சிம்பிள். 59 ரன் வந்திருக்கு. 7 ஓவருக்கு 59, 6 பாலுக்கு 20 ரன் விளையாடணும். Who is the bowler? The big question is who is the bowler? லாஸ்ட் ஓவர் யார் போட போகிறாங்க அப்படின்றது தான். 6க்கு 20. And once again Santosh into the attack. Choose the best. Hit hard. So over number 8, dot ball ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 6 ball 20. The one man show, the last hope. The Prabhu for team Madras Mutants. Again one more dot ball. 4 பாலுக்கு 20. எப்போ முடிய வேண்டிய கேம் இப்போ ஓவர்ல எடுத்து வந்திருக்கிறது பிரபு. 4க்கு 20. ஒரு லாஸ்ட் பால் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பால்னு சொல்லலாம். இந்த பாலில் ஹிட் அடிக்கணும், குறைஞ்சது ஒரு ரன்னாவது அடிக்கணும், அடுத்த பாலுக்காவது சான்ஸ் எடுத்து போகிறதுக்கு. அண்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் மேட்ச் பால் ஃபார் டீம் எஸ்கேஜி. ஒரு பயமுறுத்துறாங்க பேட்டர்ஸ், ஆனால் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க பவுலர்ஸ். கேம் உள்ள ஸ்டே பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால் 20. 3 லீகல் பால் விழுந்தாலே நல்ல சான்சஸ் இருக்குது. The winning possibility is a high level வச்சிருக்காங்க இப்போ கேமில் எஸ்கேஜி. 3 ball 20. And finally பிரபுவோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. அது நல்ல இன்னிங்ஸுக்கு வந்து பிரபுக்கு வந்து பாராட்டுக்கள். அருமையான ஒரு ஃபைட் பிரபு கிட்ட இருந்து. ஒரு ஃபேர் பிளே விளையாடுறாங்க டீம் எஸ்கேஜி. சப்போர்ட்டிங் பண்ணுற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஷைன் ஆகும்னு சொல்லிட்டு விஸ்வாஸ் பண்ணிக்கிறோம். வெல் பிளேட் பிரபு அண்ட் பேக் டு த டக் அவுட். அழகா முறுக்கு சுட்டாலா, என்ன பத்தலையா நேரா கடைக்கு போனாலா, என்ன வாங்கினதும் கையில காசு பத்தலையா, அவதான் என்னத்த செஞ்சா, அவதான் என்னத்த செஞ்சா, பட்டுன்னு முட்டை தொலைச்சா. Umpire's call. Umpire's call. அடுத்த bowler கூட சேஞ்ச் பண்ணி போடுங்க. So 1 more to go. And finally, the result is positive for team SKG. And ஒரு நல்ல கேம், இது சூப்பர் ஃபைட் பேக் பண்றாங்க and enter into the semi-final. சத்யா and co இந்த கேமை பிடிக்கிறாங்க against Madras Mutants. ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். கிட்டத்தட்ட 8 பேட்டர்ஸ்